கன்னிராசினியர்களுக்கு வணக்கம். தீராத கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் கன்னிராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் 14/5/2025 முதல் 20/5/2025 வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் எதிர்பாராத மகிழ்ச்சி காத்திருக்கிறது. உலகமே உங்களை வியர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நேரமாதான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 7வது ராசி பலம் பெற்றிருக்கிறார். ராசிநாதன் 7ஆம் இடத்தில் நீச்சமடைந்து நீச்சபங்கம் அடைந்த ராசியை பார்வையிடுவது நல்ல ஒரு அமைப்பு என்றுதாங்க சொல்ல வேண்டும். இதனால் நீங்கள் எதிர்பாராத பல நல்ல முன்னேற்றங்கள், நல்ல சந்தர்ப்ப சாதகங்கள் இந்த வாழ்வில் இந்த வாரத்தில் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல தன குடும்ப ராசிக்குரிய சுக்கிரன் மீன ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது எதிர்பாராத நன்மைகளை ஏற்படுத்த இருக்குதுங்க. 6ஆம் இடத்து சனி உங்களின் எல்லா காரியங்களிலும் பக்கபலமாக இருப்பாருங்க. புதிய தொழில் முயற்சிகள் வெற்றி பெற இருக்குது. குடும்பத்தில் உற்சாகமும் அமைதியும் நிலவ இருக்குதுங்க. பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்த குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் ராசியில் உள்ள கேதுவினுடைய வீரியம் குறையுங்க. மனது எதையாவது நினைத்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் திடீர் தெளிவு பிறந்து காரியத்தை கச்சிதமாக முடித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குரு பெயர்ச்சியாகி முதல் வாரம் என்பதால இந்த குருவினுடைய பலனாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் 11/5/2025 அன்று 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் அடியெடுத்து வைக்கிறார். 10ல் குரு வந்தால் பதவியில் மாற்றம் உண்டு என்பார்கள். எனவே உத்தியோக மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக குரு கவசம் பாடி குருவை முறையாக வழிபடுவதன் மூலம் வரும் மாற்றம் நல்ல மாற்றமாக அமையுங்க. அது மட்டும் இல்லாம இந்த குரு பகவான் இருக்கும் இடத்தினுடைய பலனாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு சுகஸ்தானம் மற்றும் கலத்திரஸ்தானத்திற்கு அதிபதியாக விளங்குவதால் சுகங்களும் சந்தோஷங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா தான் அமைஞ்சிருக்குது. ஆனால் பதவி மாற்றங்கள் திடீரென வரலாங்க. எனவே பணிபுரியும் இடத்தில் மிக மிக கவனமாக இருப்பது நல்லதுங்க. ஒரு சிலருக்கு மேலதிகாரிகளுடைய கெடுபிடியில் மாற்றங்கள் வரலாம். கலத்திரஸ்தானாதிபதியாகவும் குரு விளங்குவதால் கல்யாண முயற்சி கை கூட இருக்குதுங்க. வாழ்க்கை துணையோடு ஏற்பட்ட பிரச்சனைகள் அகல இருக்குது. குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் மாற்றுங்க. அது மட்டும் இல்லாம அயல் நாடு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதற்கான முயற்சிகளை தற்போது கிரகநிலைகள் சாதகமாக இருக்கும்போது இந்த சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. அதே போல கன்னிராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் எதிர்பாராத விதத்தில் வந்து சேர இருக்குதுங்க. குருவினுடைய பார்வை பலனால் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த குரு பெயர்ச்சியினுடைய விளைவாக குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 2, 4, 6 ஆகிய இடங்கள்ல பதிகிறது. எனவே அந்த இடங்கள் எல்லாம் புனிதம் அடையுதுங்க. குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பதால் குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்குங்க. உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாக இருப்பாங்க. வருமானம் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் புதிய முயற்சிகள்ல ஆர்வம் காட்டுவீங்க. அது மட்டும் இல்லாம குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் பதிவதால் அசையா சொத்துக்கள் வாங்குவது ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் வீடு கட்டுவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க. கல்விக்காக எடுத்த முயற்சிகள் கை கூட இருக்கிறது. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துக்கள் சாதகமாக முடியுங்க. தெய்வீக
நாட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. புதிய வாகனங்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே ஒன்றன் பின் ஒன்றாக வெற்றி கிடைக்க இருக்குது. அதே போல கன்னிராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் பதிவதால் கடன் சுமை குறைய வழிபிறக்குங்க. எதிரிகளுடைய தொல்லை தந்த பங்குதாரர்கள் விலகுவாங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய கை ஓங்குங்க. நீண்ட நாட்களாக நடைபெற்ற வழக்குகள் இப்பொழுது சாதகமாக முடியக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரத்தில் உத்தியோகத்துறைக்கு அதிகாரம் கொண்ட சனி பகவான் சுபபலம் பெற்று அனுகூலமாக சஞ்சரிப்பதால் அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்க இருக்கு. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் சிறு ஊதிய உயர்வு ஒன்றையும் நீங்கள் தற்போது தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அன்றாட கடமைகள்ல உங்களுடைய திறமையை மேலதிகாரிகளுக்கு எடுத்துக்காட்ட பல சந்தர்ப்பங்கள் உருவாகுங்க. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைப்பது மனதிற்கு நிறைவை அளிக்குங்க. புதிய வேலைக்கு முயற்சிக்கும் அன்பர்களுக்கு நிச்சயம் வெற்றி உறுதிங்க. வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் கன்னிராசினியர்களுக்கு சலுகைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. கன்னிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டம் லாபகரமான ஒரு வாரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். தொழிலதிபர்கள் உற்பத்தியை அளவோடு நீங்கள் தாராளமாக அதிகரிக்கலாங்க. வியாபாரிகளுக்கு சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குங்க. அன்றாட விற்பனையில் நல்ல லாபம் கிடைக்க இருக்குது. கடன்களை அடைத்து நிம்மதி பெற கிரகநிலைகள் உதவிகரமாக அமைஞ்சிருக்குதுங்க. புதிய முதலீடுகள்ல துணிந்து இறங்கலாம். ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுங்க. அதன் மூலம் பிரசித்தி பெற்ற தொழில் நிறுவனங்களுடன் ஒத்துழைப்பும் ஒப்பந்தமும் கையெழுத்தாகுங்க. இத்தகைய கிரகநிலைகள் அரிய சந்தர்ப்பத்தை எடுத்து காட்டுகிறது. அது மட்டும் இல்லாம கன்னிராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சென்ற வாரத்தில் ஏற்பட்ட பின்னடைவுகள் இந்த வாரத்தில் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. ஏன்னா சுக்கிரனும் செவ்வாயும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால சென்ற வாரத்தை விட நிதி உதவி செய்வதற்கு தயங்கிய வங்கி மற்றும் தனியார் நிதி நிறுவனங்கள் இப்பொழுது தாமாக உதவிக்கு முன்வர இருக்காங்க. வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. குறிப்பா காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பது ஆன்றோருடைய வாக்கு. அதனை நினைவில் கொண்டு அதற்கான முயற்சிகள் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய சிறந்த ஒரு காலகட்டமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன், செவ்வாய், சூரியன் மற்றும் சனி ஆகிய 4 கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் பல எதிர்பாராத முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பாக மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்விக்கு அதிபதியான புதன் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் நீடிக்குதுங்க. மனதில் தெளிவு பிறக்க இருக்குது. தேர்வுகள்ல எந்தவித குழப்பமுமின்றி விடையளித்து தேர்வில் தேர்ச்சி பெற்று நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு சிறந்த வழிகாட்டியாக அமையக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்க இருக்கு. அந்த வகையில கன்னிராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் தன்வந்திரி சோஸ்திரத்தையும் கந்த சஷ்டி கவசத்தையும் பாடி வருவது மிகச்சிறந்த ஒரு பரிகாரமா அமையுது கன்னிராசினியர்களுக்கு.